வஞ்சி அகாடமி வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 3 வீடியோ. இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பார்ட் 2 யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் 1 பார்ட் 2 பாருங்கள். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்ட் 3ல நம்ம எப்படி கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதில் ரூட்டில் கொடுத்துட்டு இப்போ 1/√9 - √8 இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறதுங்கிறத நம்ம இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நமக்கு ரூட்டில் கொடுத்து √9 - √8 இல்லை அதுக்கடுத்து -1/√8 - √7 இப்படி அப்படியே வரிசையாக ரூட்லேயே கொடுத்துட்டு வருவாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுத்து, அதாவது இப்போ ஒரு நிமிஷம் கொஸ்டினை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுக்குறாங்க, நீங்கள் சிம்பிளிஃபை பண்ண சொல்லி 1/√9 - √8 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -1/√8 - √7 plus 1/√7 - √6 minus 1/√6 - √5 plus 1/√5 - √4 இப்படி கொடுத்துட்றாங்க அப்படின்னா, இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம நார்மல் மெத்தட் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா 1/√9 - √8 அப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்ட்டு இதை இந்த சிம்பிளுக்கு இப்போ √9 - √8 இருக்குன்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளை சேஞ்ச் பண்ணி மேலே இங்கே மல்டிபிள் பண்ணணும். அப்போ நமக்கு ஒரு ஆன்சர் வரும். அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பண்ணி அதுக்கப்புறமா வர்றத ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸ் இருக்கா, இங்கே சிம்பிளை பார்க்கணும். ப்ளஸ்ஸு மைனஸ்ன்னு மாறுது இல்லை, இங்கே மைனஸு ப்ளஸ்ஸு. ஸோ இப்படி மாறும்போது திரும்ப என்ன பண்ணணும், அதில் அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் டு 2.5 நிமிஷம் ஆகிடும். ஸோ இப்போ இதை நம்ம எப்படி வெறும் 10 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறது தான். இப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கும் போது நமக்கு கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே √9 - √8 அதுக்கடுத்து இங்கே என்ன நம்பரில் முடியுதோ அதே நம்பர் இங்கே ரூட்டுக்குள்ள வரணும். ஸோ அப்போ √8 - √7 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா √7 - √6 அதுக்கடுத்து √6 - √5 அதுக்கடுத்து √5 - √4 இப்படி அடுத்தடுத்த நம்பர் ஒன்று முடியுது, அது அடுத்ததில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஷார்ட்கட் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே என்ன நமக்கு இருக்கு, ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா √9 இருக்கு. ஸோ அப்போ இது ஏவோட வேல்யூ √9 வச்சுக்கோங்க. லாஸ்ட் நம்பர் என்ன இருக்குது, அதை பியோட வேல்யூ வச்சுக்கோங்க. b = √4. இங்கே மைனஸ் இருக்கா ப்ளஸ் இருக்கான்லாம் நீங்கள் பார்க்க வேண்டாம், என்ன நம்பர் ரூட்டில் இருக்கோ அதை மட்டும் பாருங்கள். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே சிம்பிள் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் தான் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ √9 - √8 இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கே மைனஸ் இருக்கிறதுனால சிம்பிளை சேஞ்ச் பண்ணிங்கன்னா ப்ளஸ் வரும். அப்போ இங்கே எப்படி எடுத்துக்கலாம், √9 + √4. அப்போ இந்த √9 ரூட்லேருந்து வெளியில் எடுத்து என்ன வரும், √9 எடுக்கும்போது 3ன்னு வரும், ப்ளஸ் √4ங்கிறப்போ 2ன்னு வரும். அப்போ 3 + 2 5. ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5ன்னு வரும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிள் ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும். அட் தி சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ சால்வ் பண்ணுற ஒரு கஷ்டமும் தெரியாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். Then second question, 1/3√8 minus 1/√8 minus √7 plus இப்படியே போயிட்டு அதில் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க, இங்கேயும் ரூட்டுக்குள்ள கொடுத்துருந்தாங்க, லாஸ்ட் முடிகிற நம்பர் இங்கேயும் ரூட்டில் முடிஞ்சது, ஸ்டார்ட் பண்ணது ரூட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 3 - 2ன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்னதான் பண்ணணும் அப்படின்னா, அதே மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் நம்பர் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க, பியோட வேல்யூ இங்கே லாஸ்ட் நம்பர் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா a + b. இப்போ a + b அப்படின்னு என்ன வரும், 3 + 2 = 5. ஸோ அப்போ ஆன்சர்னா இதுக்கும் 5 தான் வரும். ஸோ இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது அங்கே ரூட்டில் கொடுத்துருந்தாங்க, அதனால அது ரூட்லேருந்து வெளியில் இருக்கும்போது 3 வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கிறதே நமக்கு 3ன்னு கொடுத்துட்டாங்க, 2ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படி கொடுத்துருக்கனால நம்ம என்ன இல்லை டைரெக்டாக ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் சால்வ் பண்ணிடலாம். அப்போ a + b = 3 + 2 அப்போ a = 5ன்னு வரும். ஸோ ஆன்சர் 5. The next question, 1/√3 + √4 plus 1/√4 + √5 plus 1/√5 + √6 plus 1/√6 + √7 plus 1/√7 + √8 plus 1/√8 minus plus √9.
ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்துட்டு இப்போ இதை எப்படி சார் நம்ம சால்வ் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் பாருங்கள், இங்கே இந்த இடத்துல பெரிய நம்பர் இருந்தது, இங்கே சின்ன நம்பர் இருந்தது லாஸ்ட்டில். ஆனால் இங்கே என்ன பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் கொடுத்துட்டு அதுக்கடுத்து பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு சால்வ் பண்ணும்போது நான் என்ன கண்டிஷன் சொன்னேன், இங்கே √4ல் முடியுது, இங்கே √4ல் ஸ்டார்ட் ஆகுது, √5ல் முடியுது, √5ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி முதல்ல பெரிய சின்ன நம்பர் கொடுத்துட்டு ரெண்டாவது பெரிய நம்பர் கொடுத்துருக்கும் போது இங்கே நமக்கு ஏவோட வேல்யூ என்னன்னு எடுத்துக்கணும், √3 எடுத்துக்கணும். பியோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா √9. இப்போ நம்ம பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் கழிக்க முடியும். ஸோ அப்போ இங்கே b மைனஸ் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ b மைனஸ் ஏன்னு எடுத்துக்கிங்கன்னா இங்கே √9 மைனஸ் √3. அப்போ √9 ரூட்லேருந்து வெளியில் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3ன்னு வரும், மைனஸ் √3. ஸோ ஆன்சர் என்ன, 3 மைனஸ் √3ன்னு வரும். புரியுதுங்களா? அடுத்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா 1/√2 plus √3 plus 1/√3 plus √4 plus etc 1/√99 plus √100. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும் நமக்கு அதே மெத்தட் தான், நம்ம மெத்தட் மாற்ற போது கிடையாது. இங்கே ஏவோட வேல்யூ ஃபஸ்ட் நம்பர் என்னவோ அதை அப்படியே எடுத்துக்கிறீங்க, பியோட வேல்யூ இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அப்படியே எடுத்துக்கங்க, √100. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், முதல் நம்பர் சின்ன நம்பராகவும் லாஸ்ட் நம்பர் பெரிய நம்பராகவும் இருந்தால் b மைனஸ் ஏன்னு போட்டுக்குவோம். ஸோ b மைனஸ் ஏ. அப்போ இங்கே பியோட வேல்யூ √100 மைனஸ் 1. அப்போ √100 அப்படிங்கிறப்ப ரூட்லேருந்து வெளியில் எடுத்து என்ன வரும், 10ன்னு வரும். அப்போ 10 மைனஸ் 1 ஈக்குவல் டு 9. ஸோ ஆன்சர் என்ன, 9 வரும். புரியுதுங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் 1/2. இந்த மாதிரி வரிசையாக வந்து 1 மைனஸ் 1/2, அதுக்கடுத்து 1 மைனஸ் 1/3, அதுக்கடுத்து 1 மைனஸ் 1/4, அதுக்கடுத்து 1 மைனஸ் 1/5, இப்படியே வரிசையாக எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தா எப்படி சார் இதை நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறது அப்படின்னா, இதுக்கும் நமக்கு ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இது இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒன்றை மட்டும் நீங்கள் நல்லா பாருங்கள், 1 மைனஸ் 1/2ன்னு இருக்குது. ஸோ இந்த 1 மைனஸ் 1/2க்கு நம்ம போட்டோம்னா என்ன வரும், எல்சிஎம் 2ன்னு எடுப்பீங்க. ஸோ 2. அப்போ மேலே கீழே 2ஆல் மல்டிபிள் பண்ணணும் இந்த 1. அப்போ 2 மைனஸ் 1ன்னு வரும். அப்போ 1/2. அப்போ 1 மைனஸ் 1/3 எப்படி எழுதலாம், 2/3ன்னு எழுதலாமா? ஒரு இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னால என்ன பண்ணலாம், அடுத்ததை கடகடன்னு எழுதிடலாம். அதுக்கடுத்து 1 மைனஸ் 1/4 எப்படி எழுதலாம், 3/4ன்னு எழுதலாம். அதுக்கடுத்து 1 மைனஸ் 1/5 எப்படி எழுதலாம், 4/5ன்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை நம்ம அப்படியே வரிசை இப்படியே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் நமக்கு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 1/2 இன்ட்டு 2/3 இன்ட்டு 3/4 இன்ட்டு 4/5. ஸோ இப்போ இதையெல்லாம் நம்ம கேன்சல் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்னன்னு கிடச்சிரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆயிரும், 3 கேன்சல் ஆயிரும், 4 கேன்சல் ஆயிரும். அப்போ 1/5ன்னு வரும். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1/5. புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எப்படி கொஸ்டின் கொடுத்தாலும் நம்மளால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். நம்ம யூடியூப் சேனலில் கண்டினியூஸாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷனில் எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் டெய்லி 5 கொஸ்டின்ஸுங்கிற விதமாக நம்ம பார்த்துக்கிட்டே வர்றோம். ஸோ இதில் இப்போ ஒரு 5 கொஸ்டின் பார்த்தாச்சு. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுலேயும் இன்னும் லாஸ்ட் மெத்தட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மெத்தடையும் பார்த்துட்டோம்னா இந்த மாதிரி மெத்தடில் கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ இதில் லாஸ்ட் கொஸ்டின் இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 1/√9 minus √8 plus 1/√8 plus minus √7. அதுக்கடுத்து plus 1/√7 minus √6 plus 1/√6 minus √5 plus 1/√5 minus √4. ஸோ இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, இதை சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இடையில மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்குது. ஸோ நான் எல்லாமே ப்ளஸ்ன்னு சொல்லிவிட்டு இதில் இடையில மைனஸ் ப்ளஸ் மாறி இருக்குது. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம புதுசாக எந்த மெத்தடும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது. ஸோ இங்கே ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா √9 அப்படியே எடுத்துக்குவீங்க. பியோட வேல்யூ என்ன அப்படின்னா இங்கே √4. இப்போ இங்கே மைனஸு ப்ளஸ்ன்னு இருக்குதுல்ல சார், இப்படி இதுக்கு முன்னாடி இதே தான் நம்ம போட்டோம். ஸோ மைனஸ் இருந்தால் ப்ளஸ் எடுத்துக்கணும், ப்ளஸ் இருந்தால் மைனஸ் எடுத்துக்கணும். ஸோ ஆப்போசிட் சிம்பிள் என்னவோ அதைத்தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், ஏ ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நம்ம ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இங்கே √9 ப்ளஸ் √4. அப்போ என்ன வரும், √9 வெளியில் எடுத்திங்கன்னா 3
ப்ளஸ் √4 வெளியில் எடுத்திங்கன்னா 2, அப்போ இதை கூட்டினீங்கன்னா ஒரு 5. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொடுக்கும்போது எல்லா கொஸ்டின்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஆன்சர் 5னே வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் இங்கே √9 கொடுத்துருக்கறனால இங்கே √4 கொடுத்துருக்கறனால நமக்கு 5னு வருது. இப்போ இங்கே இதே இது √10 அப்படின்னு கொடுக்கும்போது நமக்கு என்ன ஆகுது, √10ங்கிறப்ப நம்ம ரூட்லேருந்து வெளியில் எடுக்கவே முடியாது. ஸோ ரூட்லேருந்து வெளியில் எடுக்கிற நம்பர்லேருந்து மேக்ஸிமம் ஸ்டார்ட் பண்ணுவாங்களே தவிர மற்ற இதில் மேக்ஸிமம் கொஸ்டின் வராது. ஸோ அதனால் இந்த மாதிரி கொஸ்டினில் கொடுக்கும்போது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் சால்வ் பண்ணுறதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.